மக்களே, ரீசெண்டா டெவால் ப்ரூவிஸ் சிஎஸ்கேவை பத்தி என்ன பேசியிருக்கிறார் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நீங்க எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிலாம் தோணுது அப்படின்னும் போது, ஸோ போன வருஷம் எனக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. ஸோ ஐபிஎல்ல இருந்து நிறைய அணிகள் வந்து அவர் கால் பண்ணி இந்த டீமுக்கு வரீங்களா அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க போல. சடனா ஒரு நாள் வந்து சிஎஸ்கே கிட்ட இருந்து கால் வந்திருக்குது. ஃபிளெமிங் அண்ட் சிஎஸ்கே கால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனே கிடையாது. அதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தது. சிஎஸ்கே கால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே எனக்கு பெருசாக தெரில. சிஎஸ்கேவை தாண்டி அதுதான் எனக்கு சிஎஸ்கேவோட ஆப்ஷன் தான் எனக்கு பெருசாக இருந்தது. அதை அப்படியே சூஸ் பண்ணிட்டு சிஎஸ்கேக்காக வந்தேன். அதுக்கப்புறம் என் கரியராக இருக்கட்டும் எல்லாமே பயங்கரமாக சேஞ்ச் ஆயிருச்சு. சிஎஸ்கே எனக்காக நிறைய நல்லது தான் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவால் எனக்கு நல்லது மட்டுமே நடந்திருக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறார். ஸோ வர 11ஆம் தேதி சியூ ஆன் த கிரவுண்ட் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறார். இன்னொரு பக்கம் சிஎஸ்கே தரப்புல இருந்தும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய வெளிப்பாடுகள் எல்லாமே டெவால் ப்ரூவிஸ் ரிட்டன் அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமாக தான் இருக்குது. எம்எஸ் தோனி வருவது இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். 14ஆம் தேதி ஏப்ரல் 14 கேகேஆருக்கு எதிராக தான் வந்து எம்எஸ் தோனி ஆட போறாருன்ற மாதிரி தான் நம்ம எதிர்பார்ப்பு இருக்கு. பட் டெவால் ப்ரூவிஸ் 11ஆம் தேதி இருக்கு. இதுல குறிப்பா அஸ்வின் நிறைய கேள்விகள் கேட்டாரு. அதுல ஒரு விஷயத்த குறிப்பா சொல்லணும்னா ட்ரைனிங்லாம் பயங்கரமா பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டா வந்து ட்ரைனிங்லாம் செமையா பண்ணியிருக்கிறேன். ஸோ மேட்சுக்கும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். எனக்கு பெரிய வருத்தம் 3 மேட்சா நான் வந்து இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம அங்க உட்காந்து பாக்குறது அந்த ஃபீல்டு இல்லாம இருக்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவ்வளோ வருத்தமா இருந்தது அப்படின்ற வருத்தத்தையுமே அவர் தெரிவிச்சதை நம்மளால பார்க்க முடியுது. அதை தாண்டி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாப்புல அஸ்வின். என்னன்னா ஆல்பி மார்க்கல் தெரியும், சிஎஸ்கேக்கு இந்த பழைய சிஎஸ்கேவோட ஃபேன்ஸாக தான் எல்லாம் தெரியும். ஏன்னா நியூகேக்கு இந்த 2K கிட்ஸுக்கு நிறைய விஷயம் தெரியாது. 2008 ஆல்பி மார்க்கல் ஒரு 6 அடிச்சிருப்பாப்புல, தூக்கி கிரவுண்டை விட்டே வெளியே 124 மீட்ரு. அந்த 6ஓட ரெக்கார்டை உடைக்கிறதுக்கான திறமை உங்ககிட்ட தான் இருக்குது டெவால் ப்ரூவிஸ் அப்படின்ற மாதிரி அஸ்வின் சொல்லியிருக்கிறார். ஸோ டெவால் ப்ரூவிஸ் அடிக்கிறாரா அப்படின்றது பார்க்கலாம். ஏன்னா டெவால் ப்ரூவிஸோட ஹையஸ்ட் மீட்டர் 6 115 மீட்டர் அடிச்சிருக்கிறார் இந்த ஐபிஎல்ல. இதே மாதிரி தான் ஆல்பி மார்க்கல் பண்ண ஒரு விஷயத்தையும் டெவால் ப்ரூவிஸ் பண்ணியிருக்கிறார். என்னன்னா அந்த மிஷின்ல பாலை போட்டு 6 அடிக்கிறது, சூப்பர் 6 சேலஞ்சுன்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் வைப்பாங்க. அதுல ஆல்பி மார்க்கல் தான் ஒரு வருஷம் செம லாங்கஸ்ட் 6 அடிச்சு ஃபர்ஸ்ட்ல இருந்தார். போன வருஷம் அதே மாதிரி தான் டெவால் ப்ரூவிஸ் அந்த 6 அடிச்சு அதுல ஃபர்ஸ்ட்ல இருந்தார். அதையும் நடத்திட்டார், இதையும் மேட்ச் பண்ணிட்டார். அப்ப என்ன, விரைவில் ஆல்பி மார்க்கலோட 124 6 ரெக்கார்டை உடைக்கிறது டெவால் ப்ரூவிஸால முடியும் அப்படின்றத நம்மளும் நம்பலாம்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாத்தையும் விட நமக்கு 11ஆம் தேதி முக்கியம் என்னது, வெற்றி தான் அப்படின்றத இலக்கோடு களம் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லிருங்க மக்களே.